அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது நம்மூர் நம்முரிமை யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம். என் அன்புக்குரிய உறவுகளே, நண்பர்களே, நம்முடைய குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நம்மூர் நம்முரிமை குழுவின் மூலமாக பல்வேறு நம்முடைய ஊரினுடைய பொது பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்முடைய நம்மூர் நம்முரிமை குழுவின் மூலமாக ஒருவருக்கு வாழ்த்து சொல்லலாம் என்றுதான் இந்த பதிவை நான் செய்திருக்கிறேன். நம்முடைய கீதா சங்கர் அவர்கள் ஒரு அற்புதமான பணிகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் மரங்களை நட்டு அந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார். அது குறிப்பாக நம்முடைய குழுவில் யாருக்காவது பிறந்த நாள் என்று சொன்னாலோ திருமண நாள் என்று சொன்னாலோ உடனடியாக அவர்களுடைய பெயரில் ஒரு மரக்கன்றை நட்டு விடுகிறார். அதாவது இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு 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 தன்னலமற்ற ஒரு சேவை என்பதை நினைத்து பார்க்கவே மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு தன்னலமில்லாமல் ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கீதா சங்கர் அவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூட நம்முடைய நண்பர் சிவா அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு அவருக்காக இன்றைக்கு நம்முடைய ஊரில் ஒரு இடத்தில் மாமரத்தினுடைய மரக்கன்றை நட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாம் நம்முடைய பிறந்த நாளுக்கும் நம்முடைய நண்பர்களுடைய பிறந்த நாளுக்கும் மற்றும் இல்ல விழாக்களுக்கு செல்லுகிற பொழுது பல்வேறு விதமான பொருட்களை பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி செல்கிறோம். அந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதை விட இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை வளர்க்கக்கூடிய செயலை செய்கிற பொழுது வாழ்த்து சொல்பவருக்கும் ஒரு மனநிறைவு, வாழ்த்தை பெறுபவருக்கும் நம்மீதும் இப்படி ஒரு அக்கறையோடு அவர் வாழ்த்து சொல்லுகிறார் என்று என்றைக்குமே அந்த ஒரு வாழ்த்தை மனதில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். மறக்கவே முடியாமல் ஒரு மனதிலே இருக்கக்கூடிய பசுமையான நினைவாக அது இருக்கும். அந்த வகையில் தம்பி கீதா சங்கர் அவர்களுக்கு நம்முடைய நம்மூர் நம்முரிமை குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்மூர் நம்முரிமை குழுவின் சார்பாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேசிக்கொண்டே இருந்தாலும் பரவாயில்லை, என் ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை என் மக்களுக்கு நான் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய கடமை. அந்த வகையில் தானிப்பாடியில் பொது நிறுவனங்களில், பொது இடங்களில், பொது சொத்துக்களை பாதுகாப்பதில், பொது விவகாரங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்படியே உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது என்னுடைய வேலை. தொடர்ந்து அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவற்றை உள்ளது உள்ளபடியே உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், தகவல்களை கொடுத்து நமக்கு உதவி செய்கிற நண்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போல இந்த கல்வியாண்டில் நம்முடைய தானிப்பாடியினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி இந்த கல்வியாண்டிலாவது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம். சென்ற கல்வியாண்டு தானிப்பாடி அரசு மேல்நிலை பள்ளி மிக மோசமாக இருந்தது. நிர்வாகம் சரியில்லாமல் பல்வேறு காரணங்களால் அங்கே எல்லா வசதிகளும் இருந்தும் கூட சென்ற ஆண்டு போதுமான அளவிற்கு நம்முடைய மாணவர்களால், நம்முடைய தானிப்பாடி பள்ளி நிர்வாகத்தால் ஒரு நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுக்க முடியவில்லை. அப்படி ஒரு இக்கட்டான துர்பாக்கியமான நிலைக்கு நம்முடைய பள்ளி சென்றது. அந்த பள்ளி இப்போது படிப்படியாக மீண்டும் நல்ல நிலையில் வருவதற்காக நம்முடைய தானிப்பாடியில் முதல் வாரத்திலேயே முன்னாள் மாணவர் மன்ற கூட்டம் நடக்க இருப்பதாக இருக்கிறது. முன்னாள் மாணவர் மன்ற கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு அந்த கட்டட ஃபீஸ் எவ்வளவு வாங்க போகிறார்கள் என்பதையெல்லாம் முடிவு செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஆங்கில மீடியம் கொண்டு வந்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் வேறு என்ன பிரிவுகள் கொண்டு வர வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த நிகழ்வில் அந்த மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நம்முடைய குழுவிற்கு சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிகள், குறிப்பாக தானிப்பாடியில் இருக்கக்கூடிய
அரசு பள்ளிகள், அதாவது ஆரம்ப பள்ளி, வடக்கு தெற்கு, பெண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள் எல்லாம் நம்முடைய தானிப்பாடியில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது பற்றி உங்களுடைய விமர்சனங்களையும் தொடர்ந்து நீங்கள் நம்ம குழுவில் சொல்ல வேண்டும். எல்லா வகையிலும் சில விஷயங்களை பேசினால்தான் நம்முடைய ஊராட்சி 1வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் நண்பர் பழனி ஒரு தகவலை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அந்த தகவலை நம் குழுவில் பேசிய உடனே அந்த பள்ளியினுடைய, அதாவது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர் ஐயா ரமேஷ் அவர்கள் நம்முடைய குழுவில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தை நாங்கள் மதிக்கிறோம், அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா வகையிலும் நம்மால் முடிந்ததை நம்முடைய கிராமத்திற்கு செய்வோம், நம்முடைய மக்களுக்கு செய்வோம். விருப்பு வெறுப்பின்றி நல்லது கெட்டதை நிச்சயமாக நாம் செய்வோம். அப்படி செய்து நம்முடைய ஊரை எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதே போல நீண்ட நாள் கோரிக்கைகள் பல இப்போது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஊரில். இந்த கல்வியாண்டில் நம்முடைய அந்த நூலகத்தை எப்படியாவது சரி செய்து தானிப்பாடியில் அந்த நூலகத்தை கொண்டு வந்து விட வேண்டும். ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமாக அதற்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம், குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளாக அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நினைக்கிறோம். அதே போல இன்னும் பல பிரச்சனைகள், நம்முடைய சுடுகாட்டு பிரச்சனைகள், அதனுடைய ஆக்கிரமிப்பை கூட விட்டுவிடுங்கள் என்றில்லை, ஆக்கிரமிப்பை கூட அதற்கு கூடவாக பல்வேறு நல்ல பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அங்கே இருக்கிறது. அவற்றையும் நாம் தொடர்ந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிறகு செயல்படாமல் இருக்கிற அந்த புதிய குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று சொல்லக்கூடிய அந்த செயல்படாத கழிவுகளை பிரிக்கக்கூடிய அந்த ஒரு இதையும் நாம் செய்துவிட வேண்டும். இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகள் தானிப்பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை பற்றியும் தொடர்ந்து நாம் பேசுவோம். நாம் பேசிய பிரச்சனைகளை மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை உரிய நபர்களிடத்திலே அந்த பிரச்சனையை கொண்டு சென்று அவர்கள் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்காக தொடர்ந்து நம்முடைய நம்மூர் நம்முரிமை குழு தொடர்ந்து பாடுபடும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உங்களுக்காக காத்திருக்கிறேன். கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து வரவேற்கிறேன். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை பேருக்கு நாம் ஆகாமல் போனாலும் தொடர்ந்து நடுநிலையோடு ஊர் பொதுநலன் கருதி விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் விவாதித்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.